தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களுக்கு எனது தைத்திருநாள் வாழ்த்துக்கள். தைப்பொங்கலுக்கும் பூசணைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றனவா? ஆரோக்கியமான பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்கும் நான் உங்கள் டாக்டர் அஹ்மத் ருஷ்டி, பூசணை வைத்திய விசேஷ நிபுணர். உதாரணமாக ஒருவர் என்னிடம் வருகின்றார். அவர் ஒரு பூசணை சம்பந்தமான அறிவுரையை கேட்டு வரும் பொழுது அவருடைய கலாச்சாரத்தையும் அவருடைய நம்பிக்கைகளையும் மதித்து அவருக்கு உதவுவது எனது வழக்கமாகும். இதுவே மருத்துவ தர்மமும் ஆகும் மற்றும் உலக தர்மமும் அதுவேயாகும். உதாரணமாக இந்த தைப்பொங்கலை எடுத்துக்கொண்டால், இந்த தை திருநாளிலே தமிழ் மக்கள் விசேஷமாக உழவர்கள் சூரியனுக்கும் பூமிக்கும் மாட்டிற்கும் நன்றி செலுத்தும் முகமாக இந்த திருநாளை கொண்டாடுகின்றார்கள். விசேஷமாக இதிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உணவு சம்பந்தமான விடயம் இருக்கின்றது. சில கலாச்சாரங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், அவர்கள் மாமிச உணவை சாப்பிடுவதில்லை. இவ்வாறானவர்கள் என்னிடம் அறிவுரை கேட்கும் பொழுது அவர்களுடைய அந்த கலாச்சாரத்தையும் அவர்களுடைய பண்பாட்டையும் மதித்து அவர்களுக்கு தேவையான புரோட்டீன் மற்றும் கொழுப்பு போன்ற பதார்த்தங்களை எவ்வாறு வேறு விதமான உணவு பொருட்களிலிருந்து கிடைப்பது என்பதை பற்றி நான் பரிந்துரை செய்வேன். அது ஒரு மிக முக்கியமான விடயம். எனவே இன்றைய திருநாளிலே தைப்பொங்கலை கொண்டாடும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிக்கின்றேன். எனது அடுத்த வீடியோவிலே அமெரிக்க அரசாங்கம் தற்போது வெளியிட்டிருக்கும் உணவு முறைகளையும் அதிலே கலாச்சாரங்களை அவர்கள் கருத்தில் எடுத்தார்களா என்பது பற்றியும் நான் பேச இருக்கின்றேன். எதிர்பார்த்திருங்கள். நன்றி.